இங்க விக்ரமும் ஒரு ஆபீஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்குமே ஆபீஸ்ல சுவாதின்ற பொண்ணு ரொம்பவே பிடிக்கும். அன்னைக்கு எப்பயும் போல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அவனும் சுவாதி கிட்ட உனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கேட்பான். அதுக்கு அவளுமே எனக்கு கோடிங்ல டவுட் இருக்குன்னு சொல்லுவா. அவனுமே அவளுக்கு புரியலன்றதால மீட்டிங் முடிஞ்சிட்டு அவளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். சுவாதிக்குமே விக்ரம பிடிக்கும்ன்றதுனால டெய்லி அவனுக்கு காஃபி போட்டு கொடுக்கறது, இப்படியே சுவாதியும் விக்ரமுக்காக ரொம்பவே கேர் பண்ணி பாத்துப்பா. ஆக்சுவலா விக்ரமுக்கு அம்மா அப்பாவும் இருக்க மாட்டாங்க. அதனால சுவாதியும் இவனை நல்லா பாத்துக்கிறான்றதுனால அவனுக்குமே அவளை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு ஒரு நாள் எப்பயும் போல அவனும் தனியா லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும். சுவாதியும் அவன் ரொம்ப கம்மியா சாப்பிடறத பார்த்துட்டு வேற பிளேட்ல சாப்பாடுலாம் போட்டு வந்து கொடுப்பா. அவளுமே விக்ரம் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா. அவளும் இதெல்லாம் பண்றத விக்ரமும் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளையும் தனியா கூப்பிட்டு எனக்காக கேர் பண்ற அம்மா அப்பாவும் என்ன விட்டு போனதுல இருந்து நான் ரொம்ப தனிமையாவே இருந்தேன். ஆனா என்னைக்கு நான் உன்னை பார்த்து பேசி பழக ஆரம்பிச்சனோ அன்னில இருந்து எனக்காக ஒருத்தி இருக்கான்னு தோண ஆரம்பிச்சது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு அவனும் அந்த பொண்ணு கிட்ட கேட்டுருவான். அதை கேட்டு அவளுமே ரொம்பவும் ஒரு மாதிரி ஆயிட்டு இல்ல விக்ரம் நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தேன், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவா. அதுல இருந்து சுவாதியும் அவனை ரொம்பவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. எப்பயுமே காஃபி எடுத்துட்டு போற அவ எடுத்துட்டு போய் கொடுக்காம சுவாதியும் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து விடுவா. விக்ரமா அவன் ரொம்பவே அவாய்ட் பண்றான்னு நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணி வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிருவா. கொஞ்ச நாள் இப்படியே ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறத விக்ரமோட ஃப்ரெண்ட் வருண் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதனால எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு வருணோட பர்த்டேன்றதுனால ஆபீஸ்ல செலிப்ரேட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கேக்ல கட் பண்ணிட்டு ஒண்ணா போட்டோ எடுக்கலாம்னு சொல்லும்போது விக்ரமும் போயிட்டு சுவாதி பக்கத்துல நின்னு போட்டோ எடுப்பாங்க. அப்ப ஆபீஸ்ல சுவாதியும் ரொம்ப டல்லா இருக்கத பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்டுமே லைஃப்ல ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, எதுனாலும் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவா. சுவாதி அன்னைக்கு நைட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம போன் எடுத்து விக்ரமுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவா. நம்ம நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லுவா. அவனோட மெசேஜ் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அடுத்த நாள் ஈவினிங் அவனுமே மீட்டிங்லாம் முடிச்சிட்டு லேட்டா தான் வருவா. அந்த பொண்ணுமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளுமே அவனை பார்த்துட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவும் முடிச்சிட்டு will you marry me ன்னு அவனை பார்த்து கேட்பான். அதை கேட்டதும் அவனுமே ரொம்பவும் ஹாப்பி ஆயிடுவான். லாஸ்ட்ல ரெண்டு பேருமே கல்யாணமும் பண்ணிப்பாங்க.